Dear 11th standard business max students, I am Metro Karunagaran. You have to differentiate the following with respect to x. First நான் கணக்குக்கு y னு பேர் வச்சுக்கிறேன். Numerator denominator இருக்கு. அதனால் இதை u by v மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் வந்ததுன்னா டிவிஷனில் வந்ததுன்னா நமக்கு ஒரு ஃபேமஸ் ரூல் சொல்லியிருக்கிறாங்க. கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ண சொல்கிறாங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. கோஷன்ட் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு dy by dx வேணுமா, மேலேயும் கீழே ஆள் இருக்கிறாங்களா, கீழால் ஸ்கொயர் பண்ணிங்க, கீழால் ஒரு வாட்டி எழுதுங்க, மேலால் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், வியை டம்மியாக வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், மைனஸ் போட்டுட்டு யூவை டம்மியாக வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணோன்னா இந்த சம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வி ஸ்கொயர் டினாமினேட்டரில் இருக்கிறவனை ஹோல் ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்க, பண்ணிட்டேன். வி அப்படியே காப்பி அடிக்க சொல்கிறாங்க. அப்போ 1 + x ஸ்கொயர் இல்லை, அப்படியே இங்கே ஸ்கொயரு, இங்கே அப்படியே காப்பி அடிக்க சொல்லிட்டாங்க. du by dx நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. நியூமரேட்டர்னா யூ இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான். நம்மளுக்கு இருக்கிறது ஈஸியான ஃபார்முலா இ பவர் எக்ஸ் தான். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான் வரும். அதனால் அது அப்படியே வந்துருச்சு. நடுவில் மறக்காமல் மைனஸ் போடணும். யூவை அப்படியே காப்பி பண்ண சொல்கிறாங்க. ஃபைன், யூவை காப்பி பண்ணிட்டேன், யூவை காப்பி பண்ணியிருக்கிறேன். dv by dx என்றால் டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வெத்து நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இந்த இ பவர் எக்ஸ் இதுக்கும் சொந்தம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into e power x, x into e power x, x e power x. அப்புறம் 0 + 1 1 தான் வரும். 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் e power x தான் வரும். 0 + 1 is 1, 1 into e power x is e power x தான், e power x தான். all divided by 1 + x whole square, 1 + x whole square plus e power x ஐயும் minus e power x ஐயும் கேன்சல் பண்ணணும். பண்ணிட்டா ஆன்சர் x e power x by 1 + x whole square will be the differentiation answer for this function. Okay, thank you.